பல பஞ்சாயத்துகளுக்கு நடுவுல நாளே நாள்ல ராயன் இத்தனை கோடி வசூலா? மொத்தம் எவ்வளவு பணம் அள்ளுனாரு தெரியுமா? நடிகர் தனுஷ் நடிப்புல வெளியாகி இருக்கிற ராயன் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் விமர்சகர்கள் படத்துல அதிகப்படியான வன்முறை காட்சிகள் இருப்பதா சொல்லிட்டு வந்தாலும் அண்ணன் தங்கச்சி பாசம் ரசிகர்களை கவர்ந்து விட்டதால ரசிகர்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க. இந்த நிலையில இந்த படத்தோட வசூல் குறித்து தற்போது தகவல் வெளிவந்திருக்கு. மொத்தம் எவ்வளவு வசூல் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். ராயன் திரைப்படம் கடந்த 26ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கோட 6 நாட்கள் ஆகுது. ராயன் படத்துல தனுஷ் கூட எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ்ராஜ், வரலட்சுமி சரத்குமார், துஷாரா விசயன், அபர்ணா பாலமுரளி, காளிதாஸ் ஜெயராம், சுதீப் கிஷன், சரவணன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. படம் முழுக்க சண்டை காட்சிகளால் நிரம்பி இருக்கும். பல ஹாலிவுட் படங்களை போல இருக்குது. படம் முழுவதும் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருப்பதால படத்துக்கு சென்சார் போர்டு நிறுவனம் ஏ சர்டிஃபிகேட் வழங்கி இருக்கு. நடிகர் தனுஷ் இயக்குனரா மாபெரும் வெற்றியை பெற போறாரு அப்படின்றதுக்கு இந்த படம் காரணமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த 2 வாரங்களுக்கு மிகப்பெரிய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆக போறதில்லை அப்படின்றதுனால படம் 100 கோடி ரூபாய் வசூலை படைக்க வாய்ப்பு உள்ளதா கூறப்படுது. ரூபாய் 100 கோடிகளை ராயன் படம் வசூல் செஞ்சா தமிழ் சினிமாவில் 100 கோடி ரூபாய் வசூலை அள்ளிய இயக்குநர்கள் பட்டியலில் தன்னோட பெயரையும் இணைச்சுக்குவாரு தனுஷ். படத்தோட முதல் பாதி மற்றும் இடைவேளை காட்சி ஆகியவை ரசிகர்களுக்கு விருந்தாக அமைஞ்சிருக்கு. அதே போல 2ஆம் பாதி கொஞ்சம் விறுவிறுப்பு குறைவாக இருந்தாலும் படம் பார்க்குறவங்களுக்கு விஷுவல் ட்ரீட் கொடுத்து மிரள வச்சிருக்காரு தனுஷ். இது மட்டும் இல்லாமல் படத்தில் பெரும்பாலான காட்சிகள் இருட்டிலையும் ராத்திரிலையுமே படமாக எடுக்கப்பட்டிருக்கு. இது ரசிகர்களுக்கு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது. 26ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் இன்னைக்கோட 5 நாட்கள் ஆகுது. படத்தோட முதல் 4 நாட்களோட வசூல் விபரம் குறித்து இப்போ பார்த்துடலாம். முதல் நாளில் படம் அனைத்து மொழிகளிலும் இந்தியாவில் ரூபாய் 13 கோடியே 65 லட்சமும், 2ஆம் நாளில் 13 கோடியே 75 லட்சமும் வசூல் செஞ்சிருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல 3ஆவது நாளில் ரூபாய் 15 கோடியே 25 லட்சம் வசூல் செஞ்சிருக்குன்னு, 4ஆவது நாளில் படம் கிட்டத்தட்ட ரூபாய் 7 கோடியே 25 லட்சம் வசூல் செஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. இதனால் படம் கிட்டத்தட்ட முதல் 4 நாட்களில் 50 கோடிகளை வசூல் செஞ்சிருக்கு. இது படக்குழுவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகாததால ராயன் படம் ரூபாய் 100 கோடிகளை வசூல் செய்யும்னு எதிர்பார்ப்பில் இருக்காங்க படக்குழுவினர். முன்னதாக நடிகர் தனுஷ் பல திரைப்படத்தை கையில் வச்சுக்கிட்டு பல தயாரிப்பாளர்கள்கிட்ட முன்பணம் பெற்றுள்ளதால இனி அவரை வச்சு படம் எடுக்க முன்வர்ற தயாரிப்பாளர் சங்கத்திட்ட கலந்தோசிக்கணும்னு புது உத்தரவை தயாரிப்பாளர் சங்கம் போட்டு இருந்துச்சு. அது அவரோட ரசிகர்களை மட்டும் இல்லாமல் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருந்துச்சு. தனுஷ் ராயன் படத்துக்கு முன்பே பல படத்துக்கு தயாரிப்பாளர்கிட்ட முன்பணத்தை வாங்கிக்கிட்டு அதில் நடிக்காமல் காலம் தாழ்த்தி ராயன் படத்தை வெளியிட்டதா எழுந்த புகாரை எடுத்து தயாரிப்பாளர் சங்கம் இந்த உத்தரவை பிறப்பித்துச்சு. இது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தன்னை சுற்றி பல சர்ச்சைகள் இருந்தாலும், விவாகரத்து பஞ்சாயத்து இருந்தாலும், கோலிவுட்டில் தன்னோட 50ஆவது படத்தை இயக்கி நடித்து அதை மாபெரும் வெற்றி பெற வச்சிருக்காரு தனுஷ்னு அவரோட ரசிகர்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க.